வணக்கம். பல நேரங்களில் நாம் கடவுளை குறைச்சி மதிப்பிட்டு விடுறோம். எனக்கு இந்த காரியத்தை செஞ்சு முடித்தா இந்த காணிக்கையை கொடுக்குறேன்னு சொல்லி நமக்கு வேலை செய்யும் ஒரு வேலைக்காரனை போல அவரை நினைக்கிறோம். ஆனால் கடவுளை அப்படி ஏளனம் செய்ய முடியாது. அவர் நமது வேலையாள் அல்ல, நமது எஜமான். அவர் விரும்புகிறபடி வாழ்கிறதுக்கு தான் நம்மளை படைச்சிருக்கார் அப்படிங்கிறதே நம்ம மறந்துடுறோம். நமது விருப்பப்படியெல்லாம் அவர் செய்யணும் அப்படின்னு நாம் எதிர்பார்க்குறோம். இப்படித்தான் மோவாப் ராஜாவாகிய பாலாக் செஞ்சான். வாக்களிக்கப்பட்ட கானான் தேசத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் சொந்தமாக்கி கொள்றதுக்காக கானான் தேசத்தில் உள்ள ஒவ்வொரு நாட்டின் மீதும் போரிட்டு வெற்றி பெற்று வராங்க. இதை கண்டு பயந்த மோவாப் தேசத்து ராஜாவாகிய பாலாக் இஸ்ரவேலர்களை எதிர்த்து போரில் வெற்றி பெற முடியாது அப்படிங்கிறத அறிஞ்சு ஒரு தந்திரம் செஞ்சான். பேத்தோர் என்னும் ஊரில் பிலேயாம்னு ஒருத்தர் தான். அவன் யாரை ஆசீர்வதிக்கிறானோ அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாகவும், யாரை சபிக்கிறானோ அவன் சபிக்கப்பட்டவனாகவும் இருப்பான் அப்படின்னு அவனை பற்றி பாலாக் கேள்விப்பட்டிருந்தான். அதனால் பிலேயாமை அழைச்சிட்டு வரும்படி தூதர்களை அனுப்பிச்சான். பிலேயாம் ஒரு இஸ்ரவேலன் அல்ல என்றாலும் யெகோவாவே அறிஞ்சிருந்தான். பாலாக் தன் தூதர்கள்கிட்ட பிலேயாம் கிட்ட போய் இப்படி சொல்ல சொன்னான்: நீர் ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீர் சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று அறிவேன். ஆதலால் நீர் வந்து எனக்காக இஸ்ரவேல் மக்களை சபிக்க வேண்டும். அப்பொழுது ஒருவேளை நான் அவர்களை முறியடித்து அவர்களை இந்த தேசத்திலிருந்து துரத்தி விடலாம் அப்படின்னு சொல்ல சொன்னான். பிலேயாம் முதல்ல மறுத்தாலும் பிறகு யெகோவா கிட்ட அனுமதி கேட்டுட்டு வரேன்னு சொன்னான். ஆனால் யெகோவா தேவனோ அவர்களோடு கூட போ, ஆனாலும் நான் உனக்கு சொல்லும் வார்த்தையின்படி மட்டும் நீ செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னார். அதனால் பிலேயாம் அவர்களோட போனான். அங்கே போய் பாலாக் கிட்ட சொன்னான்: 7 பலிபீடங்களை கட்டி 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் தயார் பண்ணு அப்படின்னு சொன்னான். பிலேயாம் அந்த 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் அந்த பலிபீடத்தில் பலியிட்டு பிறகு யெகோவாவை சந்திச்சுட்டு வர்றதா சொல்லி ஒரு மேட்டின் மேலே போய் ஏறி நின்னான். அங்கே யெகோவா அவனை சந்தித்தார். அப்பொழுது அவன் யெகோவா கிட்ட சொன்னான்: ஒவ்வொரு பலிபீடத்திலும் ஒரு காளையையும் ஒரு ஆட்டுக்கடாவையும் பலியிட்டேன் அப்படின்னு சொன்னான். ஆனால் யெகோவாவோ அவன் இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கக்கூடாது அப்படின்னும் மாறாக அவர்களை ஆசீர்வதிக்கும்படியும் சொன்னார். பிலேயாம் இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதித்தான். அப்போது பாலாக் பிலேயாமை நோக்கி: என்னுடைய எதிரிகளை சபிக்கும்படி உம்மை அழைத்து வந்தேன், நீரோ அவர்களை ஆசீர்வதிக்கிறீரே என்றான். அதற்கு பிலேயாமோ: யெகோவா என்னுடைய வாயில் அருளினதையே சொல்லுவது என்னுடைய கடமை அல்லவா என்றான். ஆனாலும் இதே போல இன்னும் 2 வெவ்வேறு இடங்களில் பலியிட்டு இஸ்ரவேல் ஜனங்களை சபிப்பதற்காக முயற்சி செஞ்சு பார்த்தாங்க. ஆனால் 3 முறையும் யெகோவா பிலேயாமை இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்க செய்தார். அதனால் பாலாக்குக்கு பிலேயாம் மேலே கோபம் வந்தது. அதற்கு பிலேயாம் சொன்னான்: தேவன் சபிக்காதவனை நான் சபிப்பது எப்படி? யெகோவா வெறுக்காதவனை நான் வெறுப்பது எப்படி அப்படின்னு சொன்னான். பாலாக் ஒன்றை அறியல. 3 முறை அல்ல 3000 முறை முயற்சி செய்தாலும் கடவுளோட மனதை மாற்ற முடியாது. பிலேயாம் சொன்னான்: பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுப்புத்திரனும் அல்ல அப்படின்னு. அவன் கொடுக்கிற 7 காளைகளுக்காகவும் 7 ஆட்டுக்கடாக்களுக்காகவும் அவன் சொல்லுகிறபடி யெகோவா செய்யணும் அப்படின்னு பாலாக் எதிர்பார்த்தான். மனுஷங்களுக்கு லஞ்சம் கொடுத்து காரியம் சாதிக்கிறது போல கடவுளிடமும் சாதிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறது முட்டாள்தனமானது. கடவுளை அப்படி பிரியப்படுத்தி விட முடியாது. இந்த உலகத்தில் உள்ளவை எல்லாம் அவரால் படைக்கப்பட்டவை, அவருக்கு சொந்தமானவை. அப்படி இருக்கையில் அவருக்கு நம்மால் எதை கொடுத்து விட முடியும்? கடவுளோட ஆலயத்தை கட்டுறதுக்காக தாவீது ராஜா ஜனங்களிடம் காணிக்கை கொண்டு வரும்படி சொன்னபோது ஜனங்கள் ஏராளமான தங்கம், வெள்ளி, வெண்கலம், இரும்பு போன்ற பொருட்களை காணிக்கையாக கொண்டு வந்து குவிச்சாங்க. மனப்பூர்வமாக கொடுத்ததுக்காக மக்களும் சந்தோஷப்பட்டாங்க. அதை பார்த்து தாவீது ராஜாவும் சந்தோஷப்பட்டார். கடவுளுக்கு நன்றி சொல்லி ஜெபம் செஞ்சார். அப்போது சொன்னார்: இப்படி மனப்பூர்வமாக கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு நான் யார்? என்னுடைய மக்கள் யார்? எல்லாம் உம்மால் உண்டானது, உமது கரத்திலே வாங்கி உமக்கு கொடுத்தோம் அப்படின்னு. ஆம், எல்லாம் கடவுளால் படைக்கப்பட்டவை. நாம் கடவுளுக்கு எதை கொடுத்தாலும் அது அவராலே உண்டானது. அவர் கொடுத்ததையே வாங்கி அதில் ஒரு மிகச்சிறிய பகுதியையே அவருக்கு நாம் கொடுக்குறோம். அதனால் அவர் சந்தோஷப்படுவார். ஆனால் நாம் தவறான நோக்கத்தோடோ செயல்களோடோ அதை செய்தால் அது அவருக்கு பிரியமாய் இராது. இதை புரிஞ்சிக்க இந்த உதாரணத்தை பார்க்கலாம். எங்கள் பையன் 1ஆவது வகுப்பு படிக்கும்போது ஒரு நாள் வந்து ஒரு பேனா வாங்கணும்னு சொல்லி 5 ரூபா தரும்படி கேட்டான். 5 ரூபா வாங்கிக்கிட்டு பக்கத்து கடைக்கு போய் ஒரு பேனா வாங்கிட்டு வந்து என்கிட்ட கொடுத்தான்.
ஏன் என்கிட்ட கொடுக்குற, உனக்கு வேண்டாமா அப்படின்னு கேட்டதுக்கு, இன்றைக்கி தந்தையர் தினம் அப்பா, அதனால் இது உங்களுக்கு நான் தர்ற பரிசு அப்படின்னு சொல்லி கொடுத்தான். அந்த சந்தோஷத்தில் கண்கள் கலங்குச்சு. எப்படி என்னிடமே காசு வாங்கிட்டு போய் எனக்கு பரிசு கொடுத்தப்போ அது சந்தோஷமாக இருந்துச்சோ, அதுபோலவே நாமும் கடவுளிடமிருந்து எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு அதில் ஒரு சிறு பகுதியை காணிக்கையாக கொடுக்கும்போது கடவுள் சந்தோஷப்படுவார். ஆனால் அந்த பேனாவை வேறு ஒருத்தர்கிட்ட இருந்து திருடி கொண்டு வந்து கொடுத்திருந்தா அது எப்படி இருந்திருக்கும்? அல்லது தான் செஞ்ச ஒரு தவறை மறைக்கிறதுக்காக ஒரு பரிசு கொடுத்து அப்பாவை சமாளிச்சிடலாம் அப்படிங்கிற நோக்கத்தோடு கொடுத்திருந்தா அது பிரியமாக இருக்குமா? அதே போல தான் கடவுளுக்கும் இருக்கும் இல்லையா? நாம் நன்மை செய்வதில்தான் கடவுள் பிரியப்படுவார். வெறும் காணிக்கைகளால் அவரை பிரியப்படுத்த முடியாது. பாவம் செஞ்ச இஸ்ரவேல் ஜனங்களிடம் ஏசாயா தீர்க்கதரிசி மூலம் யெகோவா சொன்னதை கவனிங்கள். உங்களுடைய மிகுதியான பலிகள் எனக்கு எதற்கு என்று யெகோவா சொல்கிறார். ஆட்டுக்கடாக்களின் தகன பலிகளும் கொழுத்த மிருகங்களின் கொழுப்பும் எனக்கு அருவருப்பாயிருக்கிறது. காளைகள், ஆட்டுக்குட்டிகள், கடாக்களுடைய இரத்தத்தின் மேல் எனக்கு பிரியம் இல்லை. இனி வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம். அவைகள் எனக்கு வருத்தமாயிருக்கிறது. அவைகளை சுமந்து சோர்ந்து போனேன். நீங்கள் உங்கள் கைகளை விரித்து ஜெபித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன். நீங்கள் அதிகமாக ஜெபம் செய்தாலும் கேட்க மாட்டேன். உங்கள் கைகள் குற்றமற்றவர்களின் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது என்று கடவுள் சொல்கிறார். பாவக்கரைகள் பட்ட அவங்க கைகளிலிருந்து எந்த காணிக்கையையும் பெற கடவுள் விரும்பலை. அப்படியானால் அவங்க என்ன செய்யணும்னு அவர் எதிர்பார்க்கிறார்? தொடர்ந்து அவர் சொல்கிறத கேளுங்க. உங்களை கழுவி சுத்திகரியுங்கள். உங்கள் செயல்களின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்வதை விட்டு ஓயுங்கள். நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். நியாயத்தை தேடுங்கள் என்று சொன்னார். நீதிமொழிகள் 21:3 சொல்கிறதையும் கவனிங்க. பலியிடுவதை விட நீதியும் நியாயமும் செய்வதே யெகோவாவுக்கு பிரியம். எனவே கடவுளை பிரியப்படுத்த விரும்புகிறவங்க அவர் சொல்கிறபடி வாழ வேண்டும். தொடர்ந்து சிந்திப்போம். நன்றி.